பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. இந்தியாவுல எந்த கட்சியாவது கட்சி துவங்கி 2 வருஷத்துல ஆட்சி வந்திருக்காங்க. கை தட்டி விசிலடிச்சு கூடி கலையற கூட்டம் கிடையாது. கூட்டம் இது திருந்தவே டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி. கொஞ்சம் நஞ்ச பேச்சாங்க பேசுனாங்க. அரசியல் அனுபவமே இல்லைன்னு யாரை சொன்னாங்களோ அவர் தான் 75 வருஷம் அனுபவம் வாஞ்ச ஒரு கட்சியையும் 30 வருஷம் ஆட்சி பண்ண கட்சியையும் பின்னாடி தள்ளிட்டு இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு. கலந்துக்கிட்ட முதல் தேர்தலையே வெற்றி பெற்ற ஒரு கட்சி. தற்குறின்னு சொல்லிட்டு இருந்த கூட்டம் எப்படி தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சும்மாவா சொன்னாங்க? 10 சீட்டு கூட வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. தேர்தல் களத்திலேயே அவரெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தான் இன்னைக்கு 107 சீட்டு முன்னிலையில் இருக்கார். தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதை சப்போர்ட் பண்ணுற தொண்டர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சும்மாவா சொல்லுவாங்க? மக்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் கொடுத்தாங்க, சரியான அடி கொடுத்தாங்க. சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் சிஎம் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த தொகுதி எங்கள் கோட்டை, இந்த தொகுதி எங்கள் கோட்டை அப்படின்னு பேசினவங்க எல்லா தொகுதியும் இன்னைக்கு டிவிக்கு கோட்டை. தமிழக வரலாற்றிலேயே ஒரு சிறப்பான இடத்த டிவிக்கு பிடிச்சிருக்கு. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டேன்னு திருவள்ளுவர் சும்மா ஒன்றும் சொல்லலை. வாய் இருக்கு நாக்கு இருக்குன்னு என்ன வேணால் பேசலான்னு ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ பேசினவங்களாம் இப்போ முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவாங்க? இந்த தேர்தல் எல்லாத்துக்குமே ஒரு பாடம் அமையும். சாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் தாண்டி போய் மக்கள் தனக்கு வேணுங்கிற தலைவரை தெளிவாக யோசித்து முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏன் இன்னைக்கு இயற்கை கூட நம்ம பக்கம்தான் இருக்கு போல. வானத்தில் சூரியனே காணும், மழை கொட்டுன்னு கொட்டுது. சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜத்துலையும் அவர் ஹீரோ தான் ப்ரூவ் பண்ணிட்டார். சும்மா ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குது. ஒரு சிறந்த சமுதாயத்தையும் ஒரு சிறந்த ஆட்சியையும் ஒரு சிறந்த தமிழகத்தையும் உருவாக்குவாங்கன்ற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம்.